OnePlus Nord 5 ஓட ஹானஸ்டான ரிவ்யூ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நம்ம சேனல்ல பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹானஸ்டான ஒரு ரிவ்யூவா தான் இருக்க போகுது. அதனால ஃபர்ஸ்ட் லைக்க போட்டு இந்த வீடியோ பாருங்க. இந்த ஃபோனோட அன்பாக்சிங்லாம் இப்போ பார்க்க வேணாம், ஏன்னா ஏகப்பட்ட சேனல்ல பார்த்துருப்பீங்க. அதனால ஸ்ட்ரெயிட்டா ரிவ்யூக்கே போகலாம். ஆனால் இந்த பாக்ஸ் கண்டனுக்குள்ள இந்த சிலிக்கான் கேஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தெரிஞ்சது. ஏன்னா இதெல்லாம் நோட் பண்ணி சொன்னாதான் இதெல்லாம் கொடுக்காம லான்ச் பண்ற பிராண்ட்ஸுக்கு இதை இனிமேல் கொடுக்கணும்னாச்சு தோணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட டிசைனை பற்றி பார்க்கலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் நிச்சயமா ப்ரீமியமாக தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் கையில் தொடும் போதும் சரி, இல்லை பார்க்கும் போதும் சரி, இந்த மொபைல் ஃபோன் 30,000க்கு தான் இந்த மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருது. இந்த ஓப்போ விவோலாம் ஓரளவுக்கு டிசைன் மட்டும் கொஞ்சம் ரிச்சாக கொடுத்துருவாங்கல்ல இந்த ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன்ஸ்லாம், அந்த மாதிரி தான் இதுலையுமே ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு, டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் பேக்ரவுண்டில் இருக்க அந்த கலர் பேட்டர்ன்ஸுமே நல்லாவே இருக்குது. அதே மாதிரி பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சாலிடான ஒரு பில்டு குவாலிட்டி தான் கொடுத்துருவாங்க. பில்டு குவாலிட்டி கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. 30,000 மொபைல் போன்ல அட்லீஸ்ட் IP68 ஆச்சும் கொடுத்துருக்கணும். IP68, 69 எதுவுமே கிடையாது. IP65 தான் கொடுத்துருக்காங்க. அது இந்த மொபைல் போன்ல ஒரு பெரிய மைனஸ் தான். ஏன்னா என்னதான் இருந்தாலும் OnePlus Nord C5ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா Nord 5ல இந்த மாதிரி கொடுத்தது எனக்கு ஒரு மைனஸா தான் தெரிஞ்சது. ஏன் இதை பர்டிகுலரா சொல்றேன்னா, இதே பிரைஸ் ரேஞ்சில் வர Poco F7, iQOO A10 இதுல எல்லாம் IP68, 69 எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் போனுமே அதே சேம் பிரைஸ் ரேஞ்சில் கிடைக்குது. அடுத்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 1.5K ரெசல்யூஷன் உள்ள 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. டிஸ்ப்ளே நீங்க எந்த கண்டென்ட் வாட்ச் பண்ணாலும் சரி நல்லா தான் இருக்குது. ஏன்னா OnePlus டிஸ்ப்ளே எப்பயுமே இந்த பிரைஸ் ரேஞ்சில் நல்லா தான் கொடுப்பாங்க. நாடு சீரிஸ் எல்லாத்தையுமே டிஸ்ப்ளே நல்லா தான் இருந்திருக்கு. இதுலயுமே அப்படிதான் டிஸ்ப்ளே ரொம்பவே நல்லா இருக்கு. 6.83 இன்ச்சில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே, யூஸ் பண்றதுக்கு நல்லா ஃப்ளூவெண்டா இருக்குது. நீங்க எந்த கண்டென்ட் வாட்ச் பண்ணாலுமே நல்லா இருக்கு. டிஸ்ப்ளேல எல்லாம் எந்த ஒரு பெரிய மைனஸுமே கிடையாது. டிஸ்ப்ளே கான்ட்ராஸ்டா நல்லா கிறிஸ்பா சூப்பரா இருக்கு. அடுத்தது ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் இதுல டியூல் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து அந்த அளவுக்கு லவுடா இல்லை. ஆனா இதுல இருக்க குவாலிட்டி நல்லா இருக்கு. இல்ல நீங்க சாங்ஸ் கேட்டாலும் சரி, இல்ல வீடியோஸ், மூவிஸ் எது பார்த்தாலுமே சவுண்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது இந்த மொபைல் போன்ல ஒரு பிளஸ் பாயிண்டா தெரிஞ்சது. இருந்தாலும் அந்த அளவுக்கு லவுடாலாம் இல்ல. ஸ்பீக்கர்ஸ் இன்னும் கொஞ்சம் லவுடா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் ஓகேப்பா. இதுல பெரிய ஏதா சொன்னது என்னது, ப்ராசஸர். OnePlus பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸர் 30,000க்குள்ள சூப்பரான ஒரு ப்ராசஸர், பயங்கரமான ஒரு ப்ராசஸர் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர் தான், ஆனா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல Poco F7, iQOO A10 இதுல எல்லாம் 8s Gen 4 கிடைக்குது. இது 8s Gen 3 தான் கொடுத்துறாங்க. போன வருஷம் அந்த மாடலை இதுல தூக்கி போட்டு கொடுத்துருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது அந்த மாதிரி கொடுத்துருந்தது கூட எனக்கு பெரிய ப்ராப்ளமா படல. ஆனா அப்பயுமே எங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு ஒரு மைனஸா பட்டது. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது வாங்க. ஏன்னா இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். 8s Gen 4 அளவு கிடையாது. ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 13 lakhsக்கு மேலே தான் ஸ்கோர் வந்தது. ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. கேமிங்லாம் ப்ளே பண்ணீங்கன்னா ஹை செட்டிங்ஸில் கூட வச்சு ப்ளே பண்ண முடியுது. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் கேம்ஸ் எல்லாம் தாராளமாக ஹை செட்டிங்ஸில் வச்சு ப்ளே பண்ணலாம். ஆனால் எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்ளம் இருக்கு. எதுலன்னு கேட்டீங்கன்னா ஹீட்டிங். இந்த மொபைல் ஃபோன் ஹீட் ஆகுது. நான் இந்த மொபைல் ஃபோனை ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல டெஸ்ட் எல்லாம் ரன் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஹீட் ஆனிச்சு. சரி ஓகே, இந்த அளவுக்கு ரொம்ப புஷ் பண்றோம், ஹீட் ஆகிறது பரவாயில்ல, ஸ்டார்டிங்ல இப்படி தான் ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் கேம் எல்லாம் ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூலாம் இருக்காதுன்னு நினைச்சேன். அப்பயுமே ஹீட் ஆகுது. 8s Gen 3ல வந்த நிறைய மொபைல் ஃபோன்ஸ்ல ஹீட்டிங் இஷ்யூலாம் அவ்வளோ பெரிய இஷ்யூவா வந்ததே கிடையாது. ஆனா இந்த மொபைல் ஃபோன்ல அதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது இந்த மொபைல் ஃபோனுக்கு பெரிய மைனஸா எனக்கு தோணுது. ஏன்னா இதே ப்ராசஸர் வச்சு வந்த மொபைல் ஃபோன்ஸ்ல எல்லாம் ஹீட்டிங் இஷ்யூலாம் கிடையாது. ஆனா இந்த மொபைல் போன்ல அதிகமான ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. நான் அதிகமா ஃபேஸ் பண்ணேன். நான் கேமிங் விளையாடும்போது ஃபேஸ் பண்ணேன். இந்த மொபைல் போனை ஓரளவு கொஞ்சம் நீங்க புஷ் பண்ணிட்டீங்கனாலே ஹீட் ஆகுது. மொபைல் போனு ஹீட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் டிராப்புமே இருக்க தான் செய்யும். அதனால பர்ஃபார்மன்ஸுக்காக இந்த மொபைல் போனை நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதை விட பெட்டரா நீங்க Poco F7 இல்ல iQOO A10 பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருங்க. பர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் போன்ல ஓகே தான். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே. ஆனா இதோட பெட்டரான மொபைல் போன்ஸ்லாம் இதே பிரைஸ் கிடைக்குது. ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு இதுல. சரிப்பா, இதுல இருக்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு விஷயம் போச்சு. சரி, இதுல கேமரா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 50 MP OIS உள்ள கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது. 50 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல சென்சார் உள்ள கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த மொபைல் போன்ல ஓரளவுக்கு நல்லா பட்டது இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குங்கிற சில விஷயத்தையும் சொல்லணும்ல, நல்லா இல்லைன்னு மட்டும் ஃபோர்ஸா சொன்னா எப்படி. அதனால நல்லா இருக்க விஷயம் கேமராஸ் தான். ஏன்னா பிரைமரி கேமரா ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. நீங்க டே லைட்ல எடுத்தாலும் சரி, நைட் போட்டோகிராஃபி எல்லாம் அவ்வளோ சேர்க்க வேணாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நைட் போட்டோகிராஃபி ஓகேவா தான் இருக்கும் எல்லா மொபைல் போன்லுமே. இதுலயுமே அப்படி
தான் ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனா பிரைமரி கேமரா டே லைட்ஸ் எல்லாத்துலயுமே சூப்பரா இருக்குது. நீங்க எந்த ஒரு லைட்டிங் சிச்சுவேஷன்ல ஷூட் பண்ணாலுமே அதுக்கு ஏத்தாப்புல நல்லாவே இருக்குது. போட்டோஸ் எல்லாமே நல்லா கிறிஸ்பா இருக்குது. ஓரளவுக்கு சாச்சுரேட்டடா தான் கிடைக்குது. ஏன்னா மேக்ஸிமம் இந்த OnePlus, Oppo, Vivo இதுல அந்த மாதிரி டோன் தான் கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு அந்த மாதிரி டோன்ஸ் தான் பிடிச்சிருக்கு. அதனால அதை பெரிய குறையெல்லாம் சொல்ல முடியாது. அது நல்லாவே இருக்குது, நல்லா வைப்ரண்டா இருக்குது. நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா டைரக்டா சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிடலாம். எந்த குறையுமே பெருசாலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி போர்ட்ரேட் ஷாட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கு. எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பக்காவா பண்ணுது. போர்ட்ரேட் ஷாட்டா இருக்கட்டும், பிரைமரி கேமரா இருக்கும், எந்த மைனஸுமே என்னால் நோட் பண்ண முடியல. ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. சில மேக்ரோ ஷாட்ஸ் கூட எடுத்து பார்த்தேன், அது கூட ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனா இதுல எங்க கொஞ்சம் சொதப்புதுன்னா அல்ட்ராவைட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. கொஞ்சம் டீசாச்சுரேட் ஆன மாதிரி தான் ஒரு ஃபீல். ஏன்னா பிரைமரி கேமராக்கும் அல்ட்ராவைடுக்கும் கலர் டிஃபரன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. நீங்க எடுத்து பார்க்கும்போது தெரியும். அல்ட்ராவைட் வேற போன்லையும் பிரைமரி வேற போன்லையும் எடுத்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. அதனால அல்ட்ராவைட் நல்லாவே இல்லை. ஆனா பிரைமரி கேமரா ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி வீடியோ சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4K 60 fps உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அது இந்த மொபைல் போனுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் சொல்ல முடியும். 4K 60 fps OS சப்போர்ட்டோட கிடைக்குது. ஸ்டெபிலைசேஷன்லாம் நல்ல டீசெண்டாவே இருக்குது. அதுல இருக்க வீடியோஸ்லாம் கிறிஸ்பா நல்லா கலர்ஃபுல்லா நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. அதனால வீடியோ சைடுமே எனக்கு ஒரு பிளஸ்ஸா தெரிஞ்சது. அதெல்லாம் பெரிய மைனஸே நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி செல்ஃபி சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிஸ் ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு. ஏன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எடுத்துக்கிட்டா இந்த Poco F7 iQOO 8 எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்துலயுமே இந்த செல்ஃபியா இருக்கட்டும், இந்த பேக் கேமராஸா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் சொதப்பி தான் வச்சிருந்தாங்க. ஆனா இது அதை ஃபில்ஃபில் பண்ணிருச்சு. அதனால கேமராவை எனக்கு இதுல பெருசா குறைசல்ல மனசே வரல. ஏன்னா ஃப்ரண்ட்லயுமே உங்களால 4K 60 fps ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லயுமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுது. ரொம்ப ஆக லெவலுக்கு இல்ல, ஆனா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்க மொபைல் போன்ஸோட நல்லாவே பண்ணுது. அதனால கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பெரிய மைனஸே கிடையாது. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து சாஃப்ட்வேர் இந்த சைட்லாம் போயிட்டீங்கன்னா சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Oxygen OS 15 ரன் ஆகுது. Android 15 மேல பில்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் Oxygen OS மாதிரி இல்ல, இது வந்து கலர் OS மாதிரி தான் இருக்கு அப்படின்னா, கலர் OS ஓரளவுக்கு இப்போ நல்லா தான் இருக்குது. அதுக்கு நம்ம பழகிட்டோம் சொல்ல போனா. அதனால இப்போ எனக்கு இதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்குமே நல்ல ஃப்ளூவெண்டா இருக்குது. எந்த லாக் ஃபேஸ் பண்ணல, எந்த பெரிய பக்குமே ஃபேஸ் பண்ணல, நல்லாவே பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணும்போது எந்த மைனஸுமே நான் ஃபேஸ் பண்ணல. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன்லேருந்து மூவ் ஆகிறதா இருக்கட்டும், அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற அனிமேஷனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. அதனால சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்து இந்த மொபைல் ஃபோனோட பேட்டரி. இந்த மொபைல் ஃபோன் பேட்டரி பற்றி நான் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, என்ன ப்ரோ 6800 mAh பேட்டரி கொடுத்துருக்கீங்க, அதை போய் குறை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. குறை சொல்லி தான் ஆகணும், ஏன்னா வேறு வழியே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க நான் மற்ற மொபைல் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணி தான் பேச முடியும். ஏன்னா சும்மா வந்துட்டு இந்த மொபைல் ஃபோனில் 6800 mAh இருக்கு, அதனால நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா இதே பிரைஸ் ரேஞ்சில் கிடைக்கிற உங்களுக்கு Poco F7, iQOO 8 இதுல எல்லாம் 7000 mAh மேல கிடைக்குது. அது ஏன் இதுலயே OnePlus Nord CE5 இதோட கம்மியான பிரைஸ்ல கிடைக்குது. இதோட தான் அதுவும் லான்ச் ஆனிச்சு. அதுலயே 7000 mAh கிடைக்குது. இவங்க அதுலயே மாதிரி இதுல ஒரு 7200 mAh இந்த மாதிரி கூட போயிருக்கலாம். அந்த மாதிரி போயிருந்தா இன்னும் கொஞ்சம் பிளஸ் பாயிண்டா தான் இருந்திருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா 200 mAh கிடைக்கிறது யாராச்சும் வேணாம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கூட கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்க 6800 mAh கொடுத்ததுக்கு இது ஒன்றும் ஸ்லிம்மாலாம் இல்ல. மொபைல் ஃபோன் ஓரளவுக்கு கொஞ்சம் பல்கா தான் இருக்குது. இருந்தாலும் நீங்க 7000 mAh கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதான் இந்த 200 mAh தானே, சரி ஓகே போனா போகுது விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பேட்டரி லைஃப் ஓகேவா தான் இருக்கு. ஏன்னா மினிமம் நீங்க ஒரு 5000 mAh பேட்டரி உள்ள ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெவி யூசேஜ்ல எல்லாம் ஒரு 6 to 7 hours 8 hours தானே வரும். அந்த அளவுக்கு தான் இதுலயுமே கிடைக்குது. இதுலயுமே பெருசா இம்ப்ரூவ்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா பேட்டரி ஆப்டிமைசேஷன் அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா OnePlus மொபைல் ஃபோன்ஸ்ல இதுக்கு முன்னாடி பேட்டரி ஆப்டிமைசேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். என்னதான் கலர் OSக்கு மாறி இருந்தாலுமே Oxygen OS இருந்தப்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ கலர் OS மாறினதுக்கு அப்புறமே அவங்க லான்ச் பண்ண மொபைல் ஃபோன்ஸ்ல எல்லாம் பேட்டரி ஆப்டிமைசேஷன் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டா தான் இருந்தது. ஆனா இந்த மொபைல் ஃபோன்ல அப்படி கிடையாது. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான். ஏன்னா சார்ஜரே கொடுக்குறது இல்ல, 80 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது இந்த மொபைல் ஃபோனுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இருந்தாலும் பேட்டரி லைஃப் ஓகே, ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது. அடுத்து இதர பல அம்சங்களான இந்த டச் ஐடி இந்த மாதிரி இதெல்லாம், ஃபேஸ் ஐடி நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்காது, ஃபிங்கர் பிரிண்டும் அப்படிதான், அதுவும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. நெட்வொர்க்ஸுமே எந்த இஷ்யூலாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் 5G எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் சப்போர்ட் ஆகுது. நான் இருக்க இடத்துல ஜியோ 5G எப்பயுமே நல்லா தான் இருக்கும். அதனால நான் இங்கே தான் ஜியோ ஏர்டெல் ரெண்டுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரெண்டுலையுமே 5Gல எந்த ப்ராப்ளமும் இல்லை, நெட்வொர்க் இஷ்யூ எதுவுமே கிடையாது. அதனால இந்த இதர பல அம்சங்கள் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பிளஸ் பட்டனா ஏற்கனவே OnePlusல இருந்த அந்த பட்டனை தூக்கிட்டு இந்த பட்டன் கொடுத்தாங்க. ஆனால் இது எனக்கு என்ன மைனஸாக தெரியுதுன்னா,
நான் அடிக்கடி சும்மா இப்போ நான் இப்படி வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, லைட்டாக டச் ஆனாலே சைலண்ட் மோடுக்கு போயிடுது. இது அடிக்கடி இதில் போய் டச் ஆகுது, மிஸ் டச் ஆகுது நிறைய டைம். அது அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இருந்த OnePlus சுவிட்ச் வந்து நல்லாவே இருந்தது. இந்த பட்டன்ஸ் இது மாதிரி கொண்டு வந்தது எனக்கு அந்த அளவுக்கு இதில் பிடிக்கல. இது ஏன் இப்படி பண்ணானுங்கன்னு தெரியல. ஐஃபோன் பண்ணானுங்கன்னு இவனுங்களும் பண்ணி விட்டானுங்க. சரி பரவாயில்ல, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஏன்னா நிறைய மொபைல் ஃபோன்ஸில் இதெல்லாம் கிடையாதுல்ல. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ஐஃபோன் கொண்டு வரனால மற்ற மொபைல் ஃபோன்ஸ்லேயும் வர்றது ப்ளஸ் பாயிண்ட் தான். அதை ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணால் நல்லாவே இருக்கும். ஏன்னா அது ஓப்போ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து ஒரு நிறைய டைம் மிஸ்டேக் ஆகுது எனக்கு. சரி ஓகே, ஃபைனலாக இப்போ ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 32,000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு ஆஃபர்லாம் ப்ரைஸ்லாம் போணுச்சுன்னா ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸ்லேயே பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் இந்த மொபைல் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணலாமா, 30,000க்குள்ளே இதை நான் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 30,000க்குள்ளே ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். எனக்கு OnePlus லாண்டா மொபைல் ஃபோன் வேணும், நான் எந்த ஃபோனுமே வாங்க மாட்டேன்டா. அந்த கிரீன் ஸ்க்ரீன் வந்து நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் செட் ஆகும். ஏன் சொல்றேன்னா, ஏன்னா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. ஏன்னா இந்த 30,000 பிரைஸ் கம்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா போறவங்களும் சில பேர் இருக்காங்க, கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த நத்திங் ஃபோன் 3A ப்ரோலாம் வந்துச்சுல, அதெல்லாம் கேமராக்காகவே ஓடிச்சு. அதே மாதிரி தான் இந்த மொபைல் ஃபோனும் இது கொடுத்திருந்த அளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. போகோ F7, iQOO Neo இதெல்லாம் விட ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா போகோ F7 ரிவ்யூல கூட நான் சொல்லியிருந்தேன், கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதில் அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வைடு தான் கொஞ்சம் சொதப்பியிருக்கானுங்க. இருந்தாலுமே இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் மற்ற மொபைல் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்குது. உங்களுக்கு கேமரா தான் மெயின் ஃபோக்கஸ். எனக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே தான் வேணும், OnePlus மொபைல் ஃபோன் தான் வேணும், இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைல் ஃபோனை வாங்கலாம். மற்றபடி நான் இந்த மொபைல் ஃபோனுக்கு ஒரு 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம், அவ்வளோதான் எனக்கு தோணுச்சு. உங்களோட மார்க் என்ன, உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் எப்படி பட்டுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இது ஹானஸ்டான ரிவ்யூ. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் யாரும் லைக் பண்ண மாட்டேறீங்க, வீடியோ அதிகமாக பார்க்க மாட்டேறீங்க. அப்புறம் எப்படி நான் வாங்கி ஹானஸ்டான ரிவ்யூ போடுறது? அதனால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. அப்போ தான் இதே மாதிரி நிறைய ஹானஸ்டான ரிவ்யூ நம்ம சேனலில் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன மொபைல் ஃபோனோட ஹானஸ்டான ரிவ்யூ வேணும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.